கைஸ் இங்கே வந்துட்டு ஸ்டோரி ஓடுது. இங்கே வந்துட்டு ஏதோ பைலட் வந்துட்டு இது பண்ணுற மாதிரியும் எங்கேயோ போயிட்டு ஐயோ சம்திங் ராங் வந்துட்டு பிரதர் ஐ மேனேஜ் சேவ் மை பிரதர் அப்படின்றாங்க. ஸோ அவங்க பிரதர் வந்து காப்பாற்றணுமாமா, அதனால் வந்துட்டு இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப் கிராஷ் ஒரு பிளானட்டில் வந்துட்டு கடைசியாக நம்ம ஃபைனலாக போய் கிராஷ் ஆகிட்டோம். ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிக்கின் சர்வைவலோட பார்ட் 1 கேமில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதிப்பட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு என்ன தான் நான் புலம்பி தள்ளினாலும் உங்கள்கிட்ட கத்தி கூப்பாடு பட்டாலும் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரமாக வந்துட்டு சரியான கோல்டு. பட் அந்த கோல்டு நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்துட்டு கெட்டவங்க கிடையாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நான் ஏற்கனவே நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மறுபடியும் மென்ஷன் பண்ண வைக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், சரிங்களா? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பிளானட்டில் வந்துட்டு லேண்ட் ஆகிருக்கும். அந்த பிளானட் தான் அமெரிக்கன் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அந்த கேம்காரங்க அப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க போல். ஸோ ஒரு பிளானட்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கதையை பார்த்துருப்பீங்க. ஒரு பிளானட்டில் நம்ம வந்துட்டு லேண்ட் ஆனோம். அந்த பிளானட்டோட பேர் தெரில. ஸோ அதனால தான் நான் அமெரிக்கன் பிளானட்டே வச்சுட்டேன். ஸோ இந்த கேமோட பேர் தான் அமெரிக்கன் சர்வைவல். ஸோ இந்த கேமில் என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வைவ் ஆகிறது தான் கான்செப்ட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு போக்கிமான் லவர்ஸுக்கு வந்துட்டு இந்த கேமில் ரொம்பவே வந்துட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு போக்கிமான் மாதிரி இருக்கிற சில அமிக்கின்ஸ் அப்படி, சரிங்களா? போக்கிமான் இதுக்கும் போக்கிமானுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இது வந்துட்டு அமிக்கின்ஸ், சில அனிமல்ஸ், ஒரு வித்தியாசமான அனிமல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அனிமல்ஸ் வந்துட்டு இந்த கேமில் நமக்கு வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஆர்ட் சர்வைவல்னு ஒரு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி டைனோசர்ஸ் வந்துட்டு டேம் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இது வந்துட்டு இந்த அனிமல்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு பண்ணணும். ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு அந்த அனிமல்ஸ் கூட சேர்ந்து நம்ம பிரதர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கதையை பார்த்துருப்பீங்க. நம்ம பிரதர் வந்து தொலைஞ்சு போயிடுவார். அவரை தேடுறக்காண்டி ஒரு காட்டில் நம்ம சர்வைவ் ஆகிருப்போம். ஸோ கடைசி வரையும் இந்த காட்டில் சர்வை பண்ணி நம்ம பிரதரை கண்டுபிடிக்கிறதா கான்செப்ட்டு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றது உள்ள போய் பார்க்க வேணுமா? ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே. அதுக்கு முன்னாடி நான் பேரை மாற்றிக்கிறேன்பா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம கேரக்டர் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் எப்படியானா நம்ம வச்சுக்கலாம். பட் வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு அண்டர் டெவலப்மெண்ட் கேரக்டர் கஸ்டமைசேஷன் வில் பி அவைலபிள் லேட்டர். ஸோ ஓகேங்க, நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஃபீமேல் கேரக்டர் வந்து கிடையாதம்மா. ஸோ லேட்டர் ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் ஃபீமேல் வந்துட்டு கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கொண்டாந்தா என்ன, நம்ம யார் அம்பல சிங்கண்டா. அதனால வந்துட்டு ஸோ பாய் கேரக்டர் வச்சுட்டு ப்ளே பண்ணிக்கலாமாண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் கலர் வந்துட்டு பச்சைன்னு இருந்தால் நல்லாவே இருக்காதுங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த கலர் வந்துட்டு என்ன கலராக வைக்கிறேன்னு கேட்டிருக்கானுங்க. நம்ம வந்து மீடியம் கலர் தான், உங்களுக்கே தெரியும். அதனால் வந்துட்டு மீடியம் கலரே வந்து வச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? அண்டு 3 பெட்ஸ் வந்து நம்ம காமிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்டு. ஸோ என்னடா அது அந்த மாதிரி இருக்குது. பட் வந்துட்டு க்யூட்டாக தான் இருக்குது. மேலே பாருங்கள், இந்த கிருஷ்ணருக்கு வந்துட்டு இது வச்சுருப்பாங்கல்ல இலை, அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு மண்டை மேலே ஏதோ இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மண்டை மேலே ஏதோ இலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? சரி விடுங்க, பார்த்துப்போம். அடுத்தது என்ன இருக்குது? ஏங்க ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ க்யூட்டாகவே இருக்குது. இது பேர் வந்துட்டு ஸ்வின் மேண்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பேர் ஃப்ளார்வுட்டு, இது பேர் வந்துட்டு ஸ்வின் மேண்டர். ஸோ ஸ்வின் மேண்டர் எப்படி இருக்கான்? ஸ்வின் மேண்டர் அழகாக தான் இருக்கான். ஸோ செம்ம க்யூட்டியாக வந்துட்டு இருக்கான். அண்டு வேறு யார் இருக்கா? பீலீஃப். எங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. இவனும் செம்மவே க்யூட்டாகவே தான் இருக்கான். அண்டு வேறு யார் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிறது? இதில் 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க. பட்டு எனக்கு இவன் தான் கொஞ்சம் ட்ராகன் டைப் மாதிரி இருக்கிறனால நான் இவனை எடுத்துக்கிறேன். அண்டு முடி எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறானுங்க. நான் கொண்ட முடி வச்சுக்கலான்னு இருக்கேன். இல்லை சாதாரண இது மாதிரி வைக்கலாமா? இது மாதிரி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். யாருன்னா பொம்பளை ஆட்டிருக்கா பைத்தியக்காரா. ஓகேங்க, இந்த முடி வந்துட்டு ஆனால் இது கொஞ்சம் ஏர்நத்தியாட்டிருக்கேன். இது என்னடா இது? பரட்ட தலையாடி கரெக்டாக வீடா ஒரே ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒன்று ஹேர் ஸ்டைலு. ஓகேங்க. ஸோ நம்ம முடியை வந்துட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, யாருக்கு தெரியும். அதனால் இந்த முடியை வந்துட்டு வச்சுப்போம். அண்டு நம்ம இந்த இடத்துல பேரும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற ஏதோ பேர் இருந்துச்சு, அது நமக்கு தேவையில்லை அப்படின்றனால நீட்டாக நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளதை போய் என்னதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஹே ஹே இது நம்ம அந்த வாங்கின பெட்டு தான் ஏங்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு ஆர்பிஜி கேம் அண்ட் சர்வைவல் கேம் அப்படின்றனால பார்க்க வந்துட்டு இப்படி தாங்க இருக்கும். ஆர்பிஜினாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இருந்து தான் வந்துட்டு கேம் இருக்கும். ஸோ இந்த கேம் பிளே வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் ஏற்றிக்கோங்க அண்ட் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த கேம்களோட பார்ட் 1 வீடியோ தான் இது. பிகாஸ் இது ஒரு பெரிய கேம் பிளே, உங்களுக்கே தெரியும். நான் நிறைய பெரிய கேம் பிளேஸ் தான் போட்டிருக்கேன், ஆனால் அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி பெரிய கேம் பிளே தான் இது, சரிங்களா? இதுக்காவது ஒரு உருப்படியான சப்போர்ட் கொடுங்க மக்களே, ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேங்க, தயவு செஞ்சுங்க, தயவு செஞ்சு. ஏதோ பில்டு பண்ண சொல்கிறானுங்க. ஸோ ஓகே, ஒர்க் ஸ்டேஷன். ஓ இது ஒர்க் ஸ்டேஷன் வச்சா தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் போல். இங்கே தான் வைக்கணுன்ற மாதிரி காட்டுறானுங்க. இங்கே வச்சிடலாமா? இங்கே தான் வைக்கணுன்றாங்களா? புரியலையே. சரி இங்கே வைப்போம். என்னப்போ கேஷல் வந்துட்டு அங்கே வைப்போம். ஏங்க இது ஒரு ஹெல்ப் பண்ணுதுங்க, நமக்கு தெரியுதா? ஏங்க தையத்தக்கா ஆடுதுங்க, அது செம்ம க்யூட்டாக இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் கிரியேச்சர் தான் இது. ஸோ ஸ்வின்மேன் வந்துட்டு மேலுங்க, அவனுக்கு வந்துட்டு மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து கண்டுபிடிச்சேன் நான். தொட சொல்கிறானுங்க, தொட்டா என்னடா வந்துருச்சு. அடா பாவீங்களா, என்னடா அது? ஹே கேவா, சரி விடுங்க. ஓகே, இங்கே ஒரு அமிடைஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ இதாங்க அமிடைஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அமிடைஸ் D4னா என்னடா இது D4ன்னு வருது. சரி விடுங்க, பார்த்துப்போம். ஸோ இதுக்கு ஸ்கிராவெஞ்சர் ஆக்ஸ் வேணுமா? ஏன்டா ஆக்ஸ் வேணும்? ஏய் சரி, இப்போ என்ன தான் சொல்கிறாங்க, டே டாஸ்க் எதுவும் கொடுங்கடா. சத்தியமாக எனக்கு என்ன இந்த இடத்துக்கு தான் போகணுன்றானுங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்மளை ரெடி பண்ணி சொல்கிறானுங்க, ரெடி பண்ணிக்கலாம். அவங்க அதான் சொல்கிறானுங்க, ரெடி பண்ணுறா இதை பைத்தியக்காரப்பாயில அப்படின்றானுங்க. ரெடி பண்ணியாச்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. டேக் பண்ணக்கப்புறம் லெவலப் ஆயிடுச்சா, level 2 கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு level 2 வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். அண்டு நம்ம பெட்டு வந்துட்டு அதே லெவலில் தான் இருக்கான், ஏன்னு தெரியல. அவன் கொஞ்சம் லெவல் ஆகிறதுக்கு லேட் ஆகும் போல். ஸோ இருக்கட்டும், தப்பில்லை. ஓகே, டெக்னாலஜி பாயிண்ட்ஸில் ஏதோ வந்திருக்கு. டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, ஸ்கிராவெஞ்சர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த ஸ்கிராவெஞ்சர் கிளப் வந்துட்டு ஏதோ உருட்டு கடையாட்டு இருக்குங்க, பேஸ்பால் கடையாட்டு இருக்கு. இது என்னடா இது, லோட்டஸ் மாதிரி இருக்கே. டேய் ஃப்ரீயா, விஐபியா? சூப்பருங்க, காசை கொடுன்னு வந்துட்டாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நல்ல வேலை. ஃப்ரீன்னு போட்டு ஏமாற்ற பார்க்குறானுங்க. யாரையும் ஏமாற்ற பார்க்குறீங்க? போங்கடா, நீங்களும் உங்கள் ஃப்ரீயோ நீங்களே வச்சுக்கோங்க. என்னடா இது, நான் கிட்ட போனால் அந்த மரம் காணாமல் போயிடுது. என்ன அது, இது ஒன்றும் புரியலையா? பக்கா இல்லை கேமே இப்படி தானா? ஏங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்ட போனால் மரம் காணாமல் போயிடுது. இருங்க செட்டிங்கில் பார்க்கலாம். பாஸ் லோட்டிங் எல்லாமே இப்படிதான் இருக்கும் போலங்க. இதோ கிராஃபிக்ஸ் வந்துட்டு இருங்க ஹையில் வச்சு பார்க்கலாம். ஹையில் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஹையில் வச்சுட்டோம். ஸோ ஹையில் வச்சதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் தெளிவாகவே தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. சரி வாங்க போய்கொண்டே இருப்போம். இப்போ என்ன தான் சொல்கிறானுங்க ஃபைனலாக, கேதர் வுட்டு பை த கட்டிங் ட்ரீஸ். ஓகே, கேதர் வுட்டு கட்டிங் ட்ரீஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளை ட்ரீ வந்துட்டு கட் பண்ண சொல்கிறானுங்க. நம்ம ஒரு கோஆர்டினேட் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, 9 கட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம 5 6. ஓகே, என்னடா மரம் தானே இதெல்லாம், 2 அடிக்க விழுந்துருது. இழுத்து போடு, இழுசா நல்லா விட்டு உழைப்பாளி நாங்கள் உழைப்பாளி. ஓகே, கலெக்ட் மெட்டலிக் ஸ்கிராப் அப்படின்ட்டானுங்க. மெட்டல் ஸ்கிராப்னா அந்த கீழே கிடக்கிற மெட்டல் போல். ஸோ இதுதான் மெட்டல் ஸ்கிராப்பு. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணு எங்கடா டே வேற எங்கேயாவது? அவ்வளோதானா? கிராஃப்டியா ஸ்கிராவெஞ்சர் கிளப் அப்படின்றானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை நம்ம கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க. ஸோ கிராஃப்ட் பண்ணியாச்சு. இருங்க, நான் நவுந்துடுறேன். நான் நவுந்தா நீ ஏன்டா வர, நீ அதை செய்டா. ஏங்க இல்லைங்க, நான் இருந்தாதாங்க அதை செய்கிறான். ஸோ ஸ்வின்மேண்டர், நான் இருந்தால் தான் செய்வியா? இவனுக்கு பேரை மாற்ற முடியுமா தெரில எனக்கு. ஸோ எனக்கு பேரை மட்டும் மாற்ற முடிஞ்சுன்னா ஜம்முன்னு இருக்குங்க. நேம் ஸ்வின்மேண்டர்னு எங்கே மாற்ற முடியுதுங்க. ஸ்வின்மேண்ட்ரு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்காதல் மேல பல்லம் அவர் ரசிக்கணும். என்னடா ஒரே பாட்டா வாயில வருது. சரி விடுங்க, பாட்டு பாடுறத விட்டு இதுக்கு ஒரு நல்ல பேர் வைப்போம் இவனுக்கு. அமிக்கின் வால்ட். ஓகே, அமிக்கின் வால்ட் அம்மா பேர். அதுக்கு இருந்து போட்டா எனக்கு இவன் பேரை மாற்றணும்டா, அதை முதல்ல மாட்டிக்கிறேன்டா. இருங்கடா.
என்ன பேர் மாற்றலாம் இவனுக்கு? ஸோ இவன் ஸ்வின் மேண்ட வேற என்ன பேர் இவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு பேர் ஸ்பார்க்கி, சரிங்களா? இல்லை ஸ்பைடின்னு வச்சிடலாமா? இல்லை இவனுக்கும் ஸ்பைடுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால ஸ்பார்க்கின்னு வச்சிடலாம். ஸ்பார்க்கி. ஸோ ஓகே கேஸ், ஃபைனலாக நம்ம ஸ்பார்க்கின்னு பேர் வச்சாச்சு. ஸ்பார்க்கி. ஸ்பார்க்கி என்னடா இது, ஸ்பார்க்கின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி வந்துட்டு திமிங்கலத்தோட வால் மாதிரி இவனுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இவனுக்கு மண்டை வந்துட்டு ஏதோ ஒரு மண்டை மாதிரி இருக்கு, அதனால சும்மா வந்துட்டு ஸ்பார்க்கி அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்கிராவெஞ்சர் டஃப் வந்துட்டு எடுத்து இங்கே விட அப்படின்ட்டானுங்க. எடுத்து இங்கே வச்சுட்டேன் நானும். சரி வச்சுட்டு என்னடான்னு பார்த்தா கையில் வந்துருச்சு. ஓ அப்படி நம்மள்ட்ட டிஃபைண்ட் யுவர் செல்ஃப். சரி டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். ஓ அடிக்க யார் மேலே கை வைக்காதீங்க. ஸ்பார்க் இருக்கிறவரை நம்மளால கை வைக்க முடியாது. அப்படி அவன் மேலே கை வச்சிங்கன்னா நான் அடி பண்ணான். அடேங்கப்பா சரியான அடி. ஸோ எடுத்துக்க சொல்கிறாங்க இதை. சரி ஏதோ கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் கொண்டா நமக்கு ஏதோ கிடைக்கும் போல. கேட்சு மியோ விங்கிள்ட்டானுங்க. மியோ விங்கிலா எவன்டா அவன்? இங்கே இருக்கிறவன் தானா? ப்ரோ யார் ப்ரோ நீ? ப்ரோ மன்னிச்சுக்க ப்ரோ, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐயோ விட்டுறியாயோ. என்ன தன்னால் இடி விழுந்துருச்சு, பாதி எழுத்து குறைஞ்சிருச்சு. வீச சொல்கிறானுங்க, வீசிட்டேன். ஓ அப்படி சூப்பர்ரா டே. என்னது இது? அப்படி வந்துடுறேன். சூப்பரு. ஸோ இது வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அவங்களே வந்துட்டு நமக்கு ஒரு இது வந்து பிடிச்சி கொடுக்குறானுங்க, மியோ விங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க? கெதர் உட்டு அப்படின்ட்டாங்க. அந்த உட்டு வந்துட்டு எப்படி கேதர் பண்ணணும்னு எனக்கு தெரியல சத்தியமாக. கன்சோல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்காது. என்ன கன்சோல்? கேமிங் கன்சோலா? சரி கேமிங் கன்சோலாக இருக்கும், என்ன கன்சோலாக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெதர் உட்டுன்ட்டாங்க, அதனால் உட்டை போய் கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 20 குட்ஸ் கேதர் பண்ணியாச்சு. கலெக்ட் மெட்டல் ஸ்கிராப்பு 10 அப்படின்ட்டாருக்கேன். ஸோ மெட்டல் ஸ்கிராப் எங்கே கிடைக்குது? நானும் ஊர் ஃபுல்லாக தேடுறேன், மெட்டல் ஸ்கிராப்பே காணும். ஓகே இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மெட்டல் ஸ்கிராப் கலெக்ட் பண்ணி வச்சா. அண்ட் இங்கே அமிடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சிருக்கேன். அண்டு கலெக்ட் ஃபைபர் அப்படின்ட்டானுங்க. ஃபைபர் எங்கடா இருக்கு? டேய் அடா பாவீங்களா, இருங்க இது பார்த்தா டவுட்டாக இருக்கே. ஏங்க அட பாவீங்களா, இதுதாங்க ஃபைபரு, இதுதாங்க ஃபைபரு. ஸோ நம்ம லெவல் 4 வந்துட்டு அப்கிரேட் ஆகிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஃபைபர்ரா. சூப்பர் கேஸ். ஸோ ஃபைபர் கலெக்ட் பண்ணி வச்சு பில்ட் ஏ பெட் அப்படின்றானுங்க. என்ன பெட்ரா? இங்கே என்னங்க இத்தனை கிடைக்குது சும்மாவே? யாரா அந்த கிழமை? யாரா அந்த கிழமை? டே நீ தான் அந்த கிழமை. யாரு? டேப் டு கண்டினியூன்றானுங்க. ஸோ அவன் ஏதோ பேசுறான்னு நினைக்கிறாங்க, எனக்கு பக்கு காட்டிடுச்சுங்க. பாவம் நான் ரொம்ப நேரம் அதை பேசிட்டு இருந்தான் போல, எனக்கு தெரியல. திரும்ப அவன்கிட்ட போயிட்டு பார்க்கலாம், பேச முயற்சி பண்ணலாம். ஓ இதுதான் சொல்கிறான். இந்த இது இருக்கு இல்லைங்க, இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்ததாமா. ஸோ நல்லா சண்டை போடும், இதை வச்சுக்கியாப்பா தம்பி, காசு மட்டும் கொடுத்துருன்னு ரியல் காசு கேட்குறான். நானும் கேமில் தான் ஏதோ காசு கேட்குறான்னு பார்த்தா உண்மையான காசு வேணுமாம்ல. போடா பைத்தியக்கார கிளவா, நீ உன் பெட்டும் அந்த பெட்டை வச்சுட்டு இந்த வந்துடா, ஓடி போயிரு, மண்டையில் குத்திடும் உன்னையெல்லாம். ஸோ கன்சோலு இப்போ என்ன தான் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பில்டு பெட்டுன்னு தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால் நான் பெட்டு பில்ட் பண்ண போகிறேன். என்ன பெட்டு நம்ம தூங்குறது தானா இவ்வளோ சின்னதாக இருக்குது? ஒன்றும் புரியலையா. எங்கே பில்ட் பண்ணுறது? சரி இங்கே பெட் பில்ட் பண்ணிடுவோம். அண்டு வாங்க போய் பில்ட் பண்ணலாம் வேமா. இங்கே தான் பில்ட் பண்ணியிருக்கேன். உட்காரு. செம்ம கோல்டு, எனக்கு மூக்கில் ஏறி இருக்கு. அப்பயே நான் வந்துட்டு உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஆனால் இந்த கேமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது. இதில் இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் இல்லை அமிகின்ஸ். ஸோ அப்படிதான் சொல்லணும். இப்போ நான் எவ்வளோ பெரிய அச்சு போட்டேன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ வந்துட்டு ஒரு கோல்டு இருக்கும் அப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. ஏங்க இது நம்ம தூங்குறது இல்லை போலங்க, நானும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஐயோ இன்னொன்று வந்துருச்சு, செம்ம முடியவே இல்லைங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு. பட் இந்த கஷ்டத்துலேயே வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுக்காண்டியாவது நம்ம சேனல் புதுசாக இருந்திருக்கிறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர், மீதி பேரில் ஒரு லைக், ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டு வீடியோ பாருங்க மக்களே. என்ன சொல்கிறீங்க? ஸோ வந்துட்டு இந்த இடத்துக்கு போக சொல்கிறானுங்க இல்லையா? போக சொல்லையா? ஓகே பில்டே கன்சோல் அப்படின்ட்டானுங்க. ஓகே கைஸ், இப்போ நமக்கு கன்சோல் பில்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு.
இந்த கன்சோல் வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு இப்போ வரையும் எனக்கும் தெரியல என்னென்ன. ஸோ பார்க்கலாம் என்னென்னு பொறுமையெல்லாம் பார்த்து தானே கற்றுக்க முடியும். நம்மளாம் என்ன வளரணும், நல்லா வளரணும், இன்னும் நல்லா வளரணும். பக்கத்தில் ஏதோ எடுத்துலாம் ஹீலிங் ஹெர்பு. ஸோ ஹீலிங் ஹெர்ப்னா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் பற்றி நமக்கு என்ன முழுசாக தெரியாது சரிங்களா. அப்படி இந்த கேம் இப்படி தான் ப்ரோ விளாட்ணும், இது எனக்கு நல்லா தெரிஞ்ச கேம் ப்ரோ ஏற்கனவே அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். மேக் எ ஒர்க்கு. ஓகே மேக் எ ஒர்க் போட்டேன். ரீச் லெவல் 4 அதுவும் முடிஞ்சிருச்சாமா. ஸோ பில்ட் ஏ யூனிவர்சல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாஸ்க் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா இவன் எங்கேயும் சுற்றிட்டு கிடக்குறான் இங்கே. ஓ இவன் நம்ம கூட இல்லை. இப்போ வந்துட்டு இவன் நம்ம வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கோங்க புரியுதா. இங்கே பாருங்க ஒர்க்கரு. ஸோ அடுத்த ஒர்க்கர் வைக்கணும்னா பில்டு ஏ பெட்டு டு அன்லாக் மோர் ஒர்க்கர்ஸ் ஸ்லோட்டு. ஸோ ஓகே கைஸ் அடுத்த பெட்டு வச்சோம்னா இன்னொரு ஒர்க்கர் வந்துட்டு நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. பட் வந்துட்டு எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான், 2 பேர் தான் நம்மள்ட்ட இருந்தானுங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம ஒர்க்கை கொடுத்துட்டோம், இன்னொருத்தர் நம்ம கூட சுற்றணும் சரிங்களா. இன்னொருத்தர் நம்ம கூட சுற்றினா தான் டக்குன்னு ஏதாவது ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணி சொன்னால் நம்மளும் டிஃபெண்ட் பண்ணுறக்காண்டி இவன் இருப்பான் தலைவன். டாஸ்க் பார்க்கிங் அண்ட் பில்டிங் யூனிவர்சல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. அதை ரெடி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு எதோ கேட்குறானுங்க. சரி அப்படியே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவோமேனு மரம் வெட்ட போயிட்டேன். வெட்டு 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 உழைப்பாளி. எடு 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 முடிஞ்ச அளவுக்கு நிறைய விட்டு கலெக்ட் பண்ண பார்ப்போம். ஓகே இங்கே ஒரு அமிடைஸ். இந்த அமிடைஸ்ன்றது இங்கே பெரிய விஷயம் இல்லையோ, நிறைய கிடைக்குது. எனக்கு கீழேயே நிறைய கிடச்சிச்சு, 4 கிடச்சிருச்சு. சரி ஏன் அப்படின்னு தெரில. அண்டு வேறு எதுப்பா வேணும், அதுக்கு வேறு எதாவது கேட்டிருந்தான். ஓ இது கேட்டிருந்தான் ஆமாம். ஸோ வந்துட்டு இந்த மெட்டல் ஸ்கிராப் வந்துட்டு கேட்டிருந்தான். பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருங்க நான் காட்டுற மாதிரிங்க. இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று. அட பாவீங்களா எத்தனைடா கொடுப்பீங்க, 6 கொடுத்துட்டீங்கடா. சரி ஓகே பில்டு யூனிவர்சல் பாக்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பில்டு பண்ண போகிறோம் கைஸ். ஓகே எங்கே பில்டு பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு பில்டு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். தெரில போய் பார்த்தா தானே தெரியும். வாடா இங்கே தம்பி நீ வா. 3 பேர் வேலை செஞ்சா வந்துட்டு டைம் சீக்கிரமா போகுதுங்க தெரியுதா உங்களுக்கு. ஆமாங்க 3 பேர் வேலை செஞ்சு வந்துட்டு டைம் சீக்கிரமா போகுது. இப்போதான் நான் வந்துட்டு நோட் பண்ணுறேன். ஸோ ஓகே பில்டு யூனிவர்சல் பாக்ஸ் முடிஞ்சு. கிராஃப்டியா ஸ்கிராவெஞ்சர் பிக்ஆக்ஸ் அப்படின்றானுங்க. அதனடா பிக்ஆக்ஸ் இதில் கிராஃப்ட் பண்ணணுமா? இல்லை அப்போ ஒர்க் ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் நாம இருந்தோம்னு பார்த்தா 8 wood வேணும்ட்டானுங்க. ஐயோ என்னடா இது சத்தியமா முடியலைங்க, ரொம்ப முடியாம இருக்கேன். அதை அடுத்து நான் என்ன டைலாக் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப முடியாம இருக்குன்னு நான் சொன்னனாலே ஒரே டைலாக் தான் சொல்லுவேன் அடுத்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே அந்த காரியத்தை பண்ணி விட்டுருங்க, அந்த நல்ல காரியத்தை. ஒன்றும் இல்லை, உங்கள் சப்ஸ்கிரைபர்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டு வந்தீங்களா, அது உங்கள் மேலே ரொம்ப அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காமா அதுக்கு. அதனால அது மேலே உங்கள் கையை சும்மா வைங்க, உங்கள் அன்பை அதுக்கு கொடுங்க சரிங்களா. எனக்கு நீங்கள் கொடுக்கலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைபுக்கு அங்கே அன்பை கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கும். அதனால் அவங்க அன்பை சப்ஸ்கிரைபர் கொடுத்து விட்ருங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கானுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் அன்பை கொடுத்தீங்கன்னா அது கோச்சுக்கும். அதனால் பெல் ஐக்கானு இருக்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கும் அன்பை கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படிலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க வேண்டியது இருக்குது மக்களே. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்துட்டு 30 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் கைஸ். பட் வந்துட்டு இது நமக்கு பத்தாது. ஐயோ முடியலையே. அண்டு இது நமக்கு பத்தாது, சுத்தமாக பத்தாது. ஸோ நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சப்போர்ட் மூலிமா கூடிய சீக்கிரம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுறோம். அது என்ன கேம்னு நான் இப்போ சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷலான ஒரு கேம் பிளே சரிங்களா. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த கேம் பிளே போடுவேன். கூடிய சீக்கிரம் நம்ம 1K அடிக்கிறக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்டு வாங்க போய்கொண்டே இருப்போம். ஸோ கிராஃப்டியா ஸ்கிராவெஞ்சர் பிக்ஆக்ஸ் அப்படின்றானுங்களா. ஸ்கிராவெஞ்சர் பிக்ஆக்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். சரி கிரியேட் பண்ணு வா. இவனும் பண்ணுறாங்க இருங்க, நம்ம போயிடலாம். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அந்த ஒர்க்கர் இருக்கான்ல அந்த பூனை தலையன், அவன் பேர் என்ன மியோவிங்கிலோ ஏதோ இருந்துச்சு. அவன் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுவானா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அப்புறம் ஒர்க் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அவன் எங்கே இருக்கான்? வேலை செய்யடா வாடா டே தம்பி வாடா. என்னடா ஐயே என்னடா பண்ற? எங்க அவன் இங்கதான் இருக்கிறான். ஓ இதுவா? ஓகே இங்க இருக்காங்க அவன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு புரியவே இல்லடா. அங்கேயும் ஜாலியாக சுத்திட்டு இருக்க. அடா நாசமா போனவனே. எங்க அந்த பூனைக்குட்டி சத்தியமா ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அவன் பாட்டு சுத்திட்டு இருக்கான். சரி விடுங்க, நம்ம ஸ்பார்க்கி வச்சு பண்ணுவோம்.
ஸ்பார்க்கி ஓ ஓகே. அடுத்து கலெக்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டோன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. மேப்பில் பார்க்கலாமா? ஸோ இங்கே இருக்கு. இல்லை அது வேற ஏதோ டெலிபோர்டேஷன் பாயிண்டா. ஓ இங்கே டெலிபோர்டேஷன் வேறு பண்ணிக்கலாமா? சூப்பருங்க. ஸோ நைஸு. அண்டு டேடி யாரா நீ சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிற நண்பா? அவனை போடுறான். டேய் பார்க்கி மேலே கை வைக்கிறேன். இன்னும் தில்லு உனக்கு நாரப்பாயில வாய் 10 வருஷமா பல்லு வளர்க்கல போலையா? ஐயோ எச்சி துப்புறாங்க. ஏங்க எச்சி துப்புறானா பபுள் ஏதோ விட்றானான்னு தெரில எனக்கு. ஆனால் இது அவன் துப்புறான்னு தெரியுது. என்ன துப்புறான்னு தான் தெரில. இது வேற அவன் செட்டிங்குள்ளே போயிருது. போடு குத்தே. டேய் ஏன்டா இந்த சைடு கட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா? இது அடிடா. ஏங்க அவன் அடிக்கவே மாட்டாங்க. வெறுப்பாகுதுங்க எனக்கு. இருக்கணுமா எடுத்து தரடா நாசமா பண்ணணும். ஓ இது அடிச்சாச்சா? அதனால தானே நானும் என்னடா அப்படின்னு பார்த்தா கல் மொனை ஆயிடுச்சுங்க. ஸோ ஓகே கலெக்ட் ஸ்டோன்ஸ் 9 தான் போட்டிருக்கானுங்க. அதனால நான் 9 ஸ்டோன் மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வேணும். 1 ஓகே கேஸ் 9 ஸ்டோன். அது பில்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு பெஞ்சு. எக்யூப்மெண்ட் பெஞ்ச் வந்துட்டு பில்டு பண்ண சொல்கிறானுங்க. எக்யூப்மெண்ட் பெஞ்சுக்கு இன்னும் 2 இது தேவை. அதாங்க அந்த மெட்டல் ஸ்கிராப்போ வரும், அதுதான் தேவைன்றானுங்க. ஸோ அது போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா எங்கே இருக்குன்னு கண்ணே படலை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அமிடிஸ் பட்டுருச்சு. மொத்தம் 8 ஆச்சுங்க. கேம் ஸ்டார்டிங்லேருந்து நானும் பார்க்குறேன் 9. ஸோ முடியல. இப்படி எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துருங்கடா. ஏன்டா இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரேஞ்சா? ஸோ ஓகே மெட்டல் ஸ்கிராப் இதில் குத்தி எடுத்துக்கலாம் போல. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே இப்போ தான் இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரோம். ஸோ எக்யூப்மெண்ட் பெஞ்ச் வந்துட்டு பில்டு பண்ணி முடித்தோடனே நம்ம இந்த கேம்லோட எண்டுக்கு போயிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ப்ரோ பார்ட் 2 V1 பார்ட் 2 ப்ரோ, V1 பார்ட் 2 ப்ரோன்னு கேளுங்க. நான் அதை சீக்கிரம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். ட்ரை பண்ணுவேன்ற வார்த்தையை நம்ம அகராஜியில் கிடையவே கிடையாது, சரிங்களா? அதனால வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரைன்னே வருதே திரும்ப. சரி விடுங்க. கண்டிப்பாக ட்ரைலாம் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி தரேன், சரிங்களா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்று தான். லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு பார்ட் 2 போடுவேன். நான் நல்லா பார்ப்பேங்க. லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கமெண்டில் ப்ரோ V1 பார்ட் 2ன்னு கேட்டிருந்தீங்கன்னா மட்டும் நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுவேன். ஸோ எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்றத பார்த்துடலாம் கமெண்டில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோட 2 கொண்டோம். நான் உங்கள் சிந்தி. பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேம்லோட பார்ட் 2ல சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த கேம் பிளேயில் சந்திக்கலாம், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.